வீட்டு தோட்டத்திலேயோ இல்லை மாடி தோட்டத்திலேயோ பப்ளி மாஸ் செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பப்ளி மாஸில் மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குது, அது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, இதை பற்றி டீட்டெயில்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியோடு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அது எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பப்ளி மாஸ் செடி டெரஸ் கார்டன்லேயே ஈஸியாக வளர்க்க முடியும். அது நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி வளர்க்குறதுன்னு பார்ப்போம். பப்ளி மாஸ் அப்படின்னு செல்லமா கிண்டல் பண்ணி நாம கேட்டிருப்போம். அது என்ன பப்ளி மாஸ்? அதத்தான் இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா பப்ளி மாஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆரஞ்சு பழத்தை குறிக்கும். பொமிலோ அப்படிங்கிறது தான் இந்த பழத்தோட பேரு. இந்த ஆரஞ்சு, சாத்துக்குடி, கமலாப்பழம், எலுமிச்சை இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சொந்தக்காரங்கன்னு நமக்கு தெரியும். அந்த சிட்ரஸ் பழ குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய பழம் இந்த பொமிலோ தான். மேல பச்சை கலர்லயும் வெட்டினா உள்ள சிவப்பு கலர்லயும் இருக்கிற இது ஒரு பழமே 1 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். சரி, இந்த பழத்துக்கு எப்படி பப்ளி மாஸ்னு பேர் வந்துச்சுன்னு தானே கேக்குறீங்க? ஆக்சுவலா இந்த பழம் நெதர்லாண்ட்ஸ் நாட்டுல இருந்துதான் உலகம் முழுக்க பரவிச்சு. அந்த நாட்டு மக்கள் டச்சு மொழியில இத பாம்பெல்மோஸ் அப்படின்னு அழைச்சாங்க. பிரான்ஸ் நாட்டுக்காரங்க அவங்க மொழியில இத பாம்ப்ளமோஸ் அப்படின்னு அழைச்சாங்க. பிரெஞ்சுக்காரங்களும் டச்சுக்காரங்களும் இங்க வந்தப்பதான் இந்த பழமும் நம்ம ஊருக்கு வந்துச்சு. பாம்ப்ளமோஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம ஊர் மக்கள் வாயில பம்பளி மாஸ்னு ஆகி அதுவே பப்ளி மாஸா மாறி போச்சு. பெரிய பழமா இது இருக்கிறதுனால கொஞ்சம் பல்கா யாரையாவது பார்த்தா பம்பளி மாஸ் அல்லது பப்ளி மாஸ்னு சொல்ற பழக்கம் வந்துடுச்சு. வாங்க இப்போ எப்படி அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எலுமிச்சை செடி வளர்க்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்ளி மாஸுமே. வேறு எந்த ஒரு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் ஒரே ஒன்று ஃப்ரூட் சைஸ் நல்லா பெருசாக வரும், அது ஒன்று தான். இப்போ நீங்கள் அதோடய ஃப்ளார்ஸ்லேருந்து நமக்கு எப்படி மொட்டு வெடித்து பூக்குங்கிற வரைக்குமே நல்லா பிஞ்சு பெருசாகிற வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹார்வெஸ்டிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பூவோட சைஸே நம்ம நல்லா குண்டு மல்லி, அடுக்கு மல்லி வரும்ல, ரோஸ் மல்லி, அந்த சைஸுக்கு இருக்கும் பூவே. நமக்கு நல்லாவே பெரிய சைஸாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இது இனிஷியல் டைமில் பிஞ்சு இப்படி தான் பூத்ததுலேருந்து நமக்கு ஒரு 2 to 3 டேஸில் இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு வளர்ந்துடும். அதாவது சின்னதாக மொட்டு மாதிரி வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த டேஸில் நம்ம கிட்டத்தட்ட இது ஒரு 2 to 3 months வரைக்குமே எடுக்கும் ஃப்ரூட் நல்லா நமக்கு பெருசாகிறதுக்கு. இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து பிங்க் கலரும் ரெட் கலரும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா வெளியே நமக்கு ஃபுல்லாக எல்லோ கலரில் மாறுறது வந்து உள்ளே நமக்கு ஒயிட் கலர் ஃப்ளஷும், வெளியே க்ரீன் கலரில் இருக்கிறது நமக்குள்ளே ரெட் கலர் ஃப்ளஷும் இருக்கும். இப்போ 2 வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் நம்ம உங்களுக்கு காய் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரத்துக்கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடி. கிட்டத்தட்ட இதில் ஒரு 2 months அப்டேட் எல்லாமே நான் ஒரே டீட்டெயில்டாக வீடியோவாக நான் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 month பிஃபோராக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த செடிக்கு எந்த மாதிரி மண் கலவை எடுக்கிறது, எந்த மாதிரி பாத் சூஸ் பண்ணணும், அதை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு இன்னுமே டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே இனிஷியல்லேருந்து தெரிஞ்சிருக்கும் அதோட ஹிஸ்ட்ரி, எங்கேருந்து ஆரிஜின் ஆகி நமக்கு கிடைச்சது, எப்படி வளர்க்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இது பெருசாக வளரக்கூடியது தான். டெரஸ் கார்டனில் ஈஸியாக வைக்கலாம். அதுக்கான பாட் சைஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 24 x 24 க்ரோ பேக் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 100 liters பேரல் எடுத்து வச்சிங்கன்னா இது நமக்கு 9 monthsலேயே ஃப்ளாரிங் எடுத்து பிஞ்சும் வச்சுருக்கு. நம்ம ஒரு 2 பிஞ்சு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அலோவ் பண்ணியிருந்தோம். மீதி பிஞ்சஸ் எல்லாமே நம்ம பிஞ்சு எல்லாமே கிள்ளி விட்டுட்டோம். 2 பிஞ்சுலேயுமே நமக்கு ஃபஸ்ட்டு வர பிஞ்சுங்கிறனால ஒன்றை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது ஓரளவுக்கு நல்லா ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வர ஸ்டேஜ்லேயே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நமக்கு அது இன்னும் பழுக்கவே இல்லை. உள்ளே ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்தது தான். இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இன்னுமே விட்டுருக்கோம். அது இன்னுமே நல்லா பெருசாகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டெரஸ் கார்டன்லேயே நல்லா நமக்கு பெருசாக ஈல்டிங் எடுக்கலாம் இந்த ஒரு வெரைட்டியில்.
இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி வளர்க்கலாம், டெரஸ் கார்டனில் வளர்க்க முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் சும்மா வச்சு விட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும். அது பூக்கிற டைமில் மட்டும், நல்லா மொட்டு வைக்கிற டைமில் மட்டும் உங்கள் கிட்டே இருக்க ஃபெர்டிலைசர்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கனாலே போதும். ஆனால் இனிஷியல் டைமில் இருந்தே நான் வந்து 1 month ஒன்ஸ் கொடுத்துட்டு வரனாலே என்னமோ தெரியல, ஆக்சுவலாக இது 9 monthsலேயே நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு மட்டும் கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நைலான் கயிறோ வேறு எந்த கயிறுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அதனால் எனக்கு பெரிய பிரான்ச்சஸே உடஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளார்லேருந்து கிட்டத்தட்ட 1 வீக்லேயே இந்த சைஸுக்கு உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா பெருசாகிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஒரு 2 கிலோ அளவு வரைக்குமே வரும். நிலத்தில் வச்சிங்கன்னா மாடியில் வைக்கக்குள்ளே நம்ம ஒரு 1 கிலோ வரைக்கும் விடலாம். நீங்கள் ஒரு காய் விடுறீங்கன்னா தாராளமாக 2 கிலோ நல்லா அது பெருசாகி வெடிக்கிற வரைக்குமே நீங்கள் விடலாம். அதே நீங்கள் நிலத்தில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை பற்றி எந்த கேருமே எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாட்டுக்கு நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது சீசன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இது காய்க்க தொடங்கிருச்சுன்னா அடுத்தடுத்து தளைஞ்சி நமக்கு மொட்டு வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக பூச்செடி மாதிரி தான், இதுக்கு சீசன் கிடையாது. மோஸ்ட்டாக நமக்கு எல்லா சீசன்லையுமே விளையும். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சிமிலாரிட்டியாக நம்ம ஹில் ரேஞ்சஸில் தான் பார்த்துட்ருந்தோம். இப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே மாடி தோட்டத்தில் வைக்கலாமா வேணாமான்னு நிறைய கொரிஸ் வந்துட்டுருக்கு. கன்ஃபார்மாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்துலேயும் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, காய் வச்சுட்டு தான் இருக்குது. இதுக்கு பூச்சி தாக்குதலே பெருசாக வராது ஃப்ரெண்ட்ஸ். வந்தால் இந்த இலையை சாப்பிட்ற பூச்சி வேணால் வரலாம். அதுவுமே எனக்கு இது வரைக்கும் பெருசாக வந்தது கிடையாது. நல்லாவே இது ஈல்டிங் எப்படி எடுக்கிறோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்குள்ளே உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செப்பரேட்டாகவே நான் வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டியாக புரியும் நம்ம மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு ஈல்டிங் கிடச்சிருக்கு. நான் ஒரு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்கேன். இதில் முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பழம் வந்து நல்லா குளிர்ச்சியான பழம் தான். உங்களுக்கு காய்ச்சலோ இது ஃபீவரோ இருந்துக்கிற டைமில் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மிச்ச டைமில் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டரு ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லாருமே குழந்தைங்க கூட இதை சாப்பிடலாம். நீங்கள் த்ரெட்டு மட்டும் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வேஸ்ட்டு கிளாத்தை நீங்கள் கிழித்து கட்டி விட்டுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காய் வைக்கக்குள்ளே நீங்கள் சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கம்பு வச்சு கட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ காய் வச்சுருக்குங்கிறதுனால தான் கட்டி விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஹேங் பண்ணவே கிடையாது இந்த பிளான்ட்டை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு 7 daysல எடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலாக 7 daysலேயே நமக்கு பிஞ்சு நல்லா பெருசாகவே ஆரம்பிச்சிருச்சு. எலுமிச்சம் சைஸுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு நமக்கு பூ வைக்கிற டைம்லேயே அடுத்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா தளைஞ்சி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருது. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பிரான்ச்சஸ் அதிகப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா அதுவே நமக்கு அடுத்தடுத்து மொட்டு வச்சு காய் ஆல் சீசன் நம்ம மேங்கோ எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த வெரைட்டியுமே. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் நமக்கு காய் வச்சுருக்கு, இந்த இடம் தளைஞ்சி வந்து மொட்டு வச்சுருக்கு. அதனால தான் சொல்கிறேன் இது ஆல் சீசன் வெரைட்டின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா மோஸ்ட்டாக ஒரே சீசன்னா நமக்கு 1 month கேப்புக்குள்ளேயே எல்லாம் ஃப்ளாரிங் எடுத்து அப்புறம் தான் பிஞ்சு பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காய் இருக்குது, இன்னொரு பக்கம் தளைஞ்சி வந்து பிஞ்சு வச்சுருக்கு. இந்த ஸ்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 1 month கழித்து நம்ம எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா பெருசாகியுமே நமக்கு நல்லா மொட்டு வச்சு பிஞ்சு வெடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இது செப்பரேட்டாக அதுக்கு அடுத்து இன்னொரு பிரான்ச்சஸ் காட்டியிருந்தால அதில் எடுத்த பிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6 காய் கிட்ட இந்த டைம் பிடிச்சிருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு டைமுங்கிறனால நான் 2 காய் அலோவ் பண்ணி ஒன்று நான் முன்னாடியே ஹார்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கிட்டே ஆகிடுச்சு. இன்னும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலை. நம்ம சீக்கிரமாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குமே அப்டேட்ஸ் கொடுக்குறேன் எவ்வளோ நாளில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெரஸ் கார்டனில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடியில் இதுவுமே ஒன்று. பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 25 days ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாகவே தான் இருந்தது. அந்த சின்னதாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பறிச்சிட்டோம். பெருசாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம். இது ஆஃப்டர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 days ஆனது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே நமக்கு பெருசாக நம்ம கையோட பெருசாக இருக்குது. ஃப்ரூட் நம்ம கையிலலாம் பிடிக்க முடியாது. இன்னுமே நமக்கு பெருசாகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடியாக இருந்தாலும் நம்மளால் வளர்க்க முடியாதுங்கிறதுல டெரஸ் கார்டனில் நமக்கு பிடிச்ச செடியே நம்ம வளர்த்துக்கலாம்.
உங்களுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹில் ரேஞ்சஸில் நம்ம பார்த்துட்டு இருந்த செடி நம்ம சேலத்துலேயும் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.